பாதகாதிபதி எப்போது நன்மை செய்வார்? இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது எந்த ஒரு மூல நூல்கள்லையும் கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஒரு ஜோதிடர்களும் இங்கே சொல்லாத ஒரு ஒன்று. அரிதாக சில ஜோதிடர்கள் இங்கே அவர்கள் அனுபவத்தின் மூலமாக இங்கே புதிய விதிகளை இங்கே கண்டுபிடிப்பாங்க. மூல நூல்களில் இங்கே தவறிய விதிகளை இங்கே உருவாக்குவாங்க. அதே போன்றுதான் எந்த ஜோதிடர்களும் இதுவரைக்கும் அறியாத புரியாத ஒரு விதி அப்படிங்கிறது பாதகாதிபதி எப்போது நன்மை செய்வார். இதனுடைய தலைப்புகளில் நிறைய பதிவுகள் எல்லா இடத்துலையும் வந்திருந்தாலும் கூட இதனுடைய உண்மையான பலன் அப்படிங்கிறது, உண்மையான ரகசியம் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் சொல்லப்படவே இல்லை. பாதகாதிபதி பாதகத்தெல்லாம் இங்கே செய்ய மாட்டார். 1000 கோடியில் ஒரு ஜாதகத்திற்கு மட்டும்தான் பாதகாதிபதி பாதகம் செய்வாரே தவிர்த்து மற்ற ஜாதகங்களுக்கெல்லாம் இங்கே பாதகம் செய்வதில்லை. அரிதாக பாதகஸ்தானத்தில் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் தனித்த நிலையில் அது பெற்ற சாரமும் இங்கே லக்னத்திற்கு அவயோக சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து மற்ற கிரகங்களினுடைய இங்கே தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் அவருடைய தசா நடப்பில் வருகின்ற போது அவர் பாதகம் செய்வாரே தவிர்த்து மற்ற எந்த ஜாதகத்திலும் பாதகம் செய்வதில்லை. அப்படிங்கிறது தான் ஜோதிடருடைய பொதுவான கண்ணோட்டம். 12 லக்னங்கள் அப்படிங்கிறது ஸ்தரம் ஸ்திரம் உபயம்னு இங்கே பிரிக்கப்படுகிறது. சரி, இப்போ அதே போன்று நாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இங்கே மிக தெளிவாக இந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இந்த ராசிகள் எப்படி உருவாச்சு, ஏன் இந்த ராசிகளுக்கு இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் மூல நூல்கள் இல்லாத ஒரு பதிவையும் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறோம். சரிங்களா? இதற்கு விட வேணும் அப்படின்னா அதை போய் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பதிவில் நாம் மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பாதகஸ்தானத்தின் அதிபதி எங்கு அமர்ந்தாலும் அவர் பாதகத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உண்மையையும், அதனோடு இணைந்து பாதகஸ்தானத்தின் அதிபதி எங்கு அமர்ந்தாலும் தன்னுடைய பாதகத்தினுடைய தன்மையை அவர் எடுத்து செய்வதற்கே முற்படுவார் அப்படிங்கிற உண்மையையும், அதனோடு இணைந்து அந்த பாதகாதிபதி எப்போது நன்மை செய்வார் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் இணைச்சு இங்கே பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ சரலக்னம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 11ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே பாதகஸ்தானத்தினுடைய அதிபதியாக வருவார். இவங்க ஒரு மேச லக்னம், முதல் லக்னம். இப்போ இந்த மேச லக்னத்திற்கு இங்கே பாதகஸ்தானத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே சனி. அவருடைய கும்பமனையானது இங்கே பாதகஸ்தானத்தினுடைய பாவகமாக இங்கே வரும். அந்த மேச லக்னத்திற்கு அந்த கும்ப லக்னத்திலிருந்து ஒரு கிரகம் இங்கே தசை நடத்துகின்ற போது உடன் இங்கே சனியினுடைய தொடர்பை இங்கே பெறுகின்ற போதோ அல்லது ராகு கேதுக்கள் என்பது இங்கே எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த பாவகத்தின் அதிபதி போலவே இங்கே செயல்படுவதற்கு கடமைப்பட்டவர். அப்படிங்கிறதுனால அந்த ராகு கேதுக்கள் இங்கே கும்பத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இங்கே கும்பத்தில் அமர்கின்ற போது அந்த கிரகம் என்னவாக செயல்படும் அப்படின்னா பாதகத்தை நிச்சயமாக துல்லியமாக செய்யும். சரிங்களா? அப்போ பாதகத்தை செய்யும் அப்படின்னா 11ஆம் பாவகம் என்பது பொதுவாக ஒரு மனிதனுடைய லாபத்தை சொல்லக்கூடியது. அதே போன்று உயிர்காரகம் என்பது மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடியது. லக்னத்திற்கு இங்கே ராகு 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்க உடன் இங்கே சூரியன் சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதியான பூமியும் அங்கே இணைந்திருக்கிறார். அப்படின்னா இங்கே 11ஆம் பாவகம் என்கின்ற இந்த ராகுவினுடைய திசையில் 11ஆம் பாவகத்தினுடைய இங்கே மூத்த சகோதர ஸ்தானங்கள் என்பது இங்கே பகையாக மாறும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இங்கே அவருக்கு பொருள் விரயம் ஏற்படுகிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா உண்மை அதுதாங்க. ராகுக்கு வீடு கொடுத்த சனி அப்படிங்கிறவர் இங்கே குருவினுடைய வீட்டில் இங்கே அமர்ந்திருந்தார் அப்படின்னா 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு இந்த ராகுவினுடைய திசையில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்த இந்த ராகுவினுடைய திசையில் இங்கே பொருள் விரயம் ஏற்படுகிறது அப்படின்னா மிக 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 நல்லது. காரணம் ஏன் அப்படின்னா இங்கே பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு இங்கே அவருடைய உடல்நிலையையும் இங்கே சொல்வார். அவருடைய மூத்த சகோதரத்தினுடைய இங்கே உயிர் காரகத்தையும் இங்கே சொல்வார். அதனோடு இணைந்து இங்கே சிம்மத்தின் அதிபதியான அந்த புவி அப்படிங்கிறவர் இங்கே அமர்ந்திருந்தார் அப்படின்னா இங்கே அவருக்கு 5ஆம் பாவகத்தின் அதிபதியான முதல் குழந்தையையும் இங்கே சொல்வார். இந்த உயிர் காரகமற்ற பொருள் காரகமான லாபம் என்பது இங்கே நஷ்டமானால்
புரிஞ்சிச்சா? உயிர் காரகத்திற்கு மாறாக அந்த 11ஆம் பாவகத்தினுடைய உயிரற்ற ஜடக்காரகம் இங்கே நஷ்டமாகிறது, விரயமாகிறது. அப்படின்னா அந்த ஜாதகன் கொடுத்து வைத்தவன். இந்த ராகுவினுடைய திசையில இங்கே ராகுக்கு வீடு கொடுத்த பாதகஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால குருவினுடைய காரகத்தின் வழியாக, ஏன்னா ராகுக்கு காரகம் கிடையாது இல்லையா, அதனால சொல்றேன், குருவினுடைய காரகத்தின் வழியாக எனக்கு நிறைய விரயங்கள் இங்கே ஏற்பட்டது. குருவினுடைய காரகம் அனைத்துமே எனக்கு இங்கே சுயமாக என்னை தேடி வந்து அதன் மூலமாக பெரும் நஷ்டத்தை நான் இங்கே சந்தித்தேன். அப்படின்னா கை கொடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். இல்லை என்றால் அணி அமர்ந்திருக்கின்ற இந்த 9ஆம் பாவகமான தந்தையினுடைய தன்மையையும் அதனோடு இணைந்து 11ஆம் நேரடியாக பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற 11ங்கிற மூத்த சகோதர ஸ்தானத்தையும் என்பவர் அதனோடு இணைந்து இங்கே சிம்மத்தின் அதிபதி 5ஆம் பாவகத்தின் அதிபதி என்பதால் அந்த மூத்த குழந்தைகளுடைய உயிர் காரகத்தையும் இவருடைய உடல் காரகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் எத்தனை உயிர் காரகங்கள் உள்ளே அமர்ந்திருக்கு பார்த்தீங்களா? அத்தனை உயிர் காரகங்களும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் 11ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய இருப்பு நிலையை பொறுத்து அந்த காரகத்தின், நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம், அவர் இங்க தனுசுல இருக்கிறாருன்னு. அப்போ குருவினுடைய காரகத்தினால் சனியினுடைய தன்மை என்ன, கடன், இந்த விரயம் அனைத்தையும் சொல்வது, அனைத்தையும் அவர் சந்தித்தார். அப்படின்னா அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் தான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க என்னுடைய பாதகாதி என்பவர் தன்னுடைய தசா நடப்பில் வருகின்ற போது மட்டும் பாதகத்தை செய்வர் அல்ல. அதனால பாதகம் என்பது 1000-ல் ஒருவருக்கு, கோடியில் ஒருவருக்கு மிக அரிதாக பாதகம் செய்யும். அந்த கான்செப்ட் இங்கே எடுபடாது. இது மக்களை சமாதானப்படுத்துவதற்கும் தங்களை இங்கே சமாதானப்படுத்துவதற்கும் இங்கே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை எல்லா ஜோதிடர்களுக்கும். ஆனால் அவர் கொலம்பஸை போன்று ஏற்கனவே இருந்த நாட்டில் அங்கே வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பெயர் வச்சுருந்தாங்க. அந்த பெயரை இவர் மாற்றி வச்சார். அதே போல் இவர் இங்கே குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற விதியை, அந்த பெயரை இவர் சுபத்துவ விதின்னு வச்சார். இதுதான் நடந்துச்சு. சரிங்களா? இவர் கரூர் நிகழ்வில் ஏன் உயிர் மரணம் அப்படின்னு விஜயுடைய ஜாதகத்தை எடுத்து இங்கே பலனா அங்கே சொன்னார், ஒரு பதிவு போட்டார். அங்கும் கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தசை நடத்தக்கூடிய கிரகங்களுடைய சாரங்களை வைத்தால் மிக துல்லியமாக இதுதான் பலன் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் நம்ம முன்பு இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், விஜய் 2026ல் துளியளவும் இங்கே எதுவும் இல்லை, அவர் பிரபல ஜோதிடர்கள் வரைக்கும் அவர் தான் பிரதமர்னே சொல்லிட்டானுங்க. ஆனால் அப்போதும் கூட எந்த வாய்ப்புகளும் இல்லை. 2026, 2031, 2036 தான் அவருக்கான அங்கே விபரீத ராஜயோகம் என்பது நடப்பில் இருக்க தவிர இது ஒரு தனிப்பதிவாக பண்ணியிருக்கிறோம். அதற்கு முன்பு வரைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு முதல்வர் சீட்டு தொட்டு பார்க்கறதுக்கு கூட அங்கே கிரகங்களினுடைய தன்மைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம அடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இது அந்த கிரகங்களினுடைய சாரத்தையும் வைத்து தான், அடிப்படையாக வைத்து தான் நம்ம சொல்கிறோம். ஒரு பில்டிங் கட்டுறாங்கங்க, சாரம் எதுக்கு கட்டுறாங்க? அவர் என்ன செய்ய முடியாது, கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தான் அந்த பில்டிங்கை கட்ட முடியும். ஃபவுண்டேஷனோடு நிற்கும், அப்படி இல்லைன்னா இங்கே தலைமறைவோடு நிற்கும். அதற்கு மேலே அவர் கட்டணும் அப்படின்னா அவருக்கு சாரத்தை போட்டு கொடுக்க வேண்டும். அந்த சாரத்தில் மேல் நின்று தான் அந்த பில்டிங்கிற மொத்த பாவகத்தினுடைய அந்த பலன்களை நிறைவு செய்ய முடியும். அதே போல தான் கிரகங்கள் என்பது தான் நிற்கின்ற சாரத்தின் படி மட்டுமே தான் அதனுடைய உண்மையான பலன்களை அங்கே சொல்ல முடியுமே தவிர்த்து சாரத்தில் இங்கே அமரவில்லை, சாரத்தில் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஜோதிடருக்கு உண்மையான ஜோதிட பலனை இங்கே பார்க்கக்கூடிய தகுதியை இழந்து விடுவார். அப்போதும் கூட விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாரத்துக்குள்ள வருவாரா அப்படின்னு பார்த்தா கோச்சாரத்துக்குத்தான், அவர் ஏற்கனவே சொன்னதுதான், கோச்சார கிரகங்களுக்குத்தான் சார வேண்டும். அந்த கரூர் நிகழ்வின் போது கோச்சார நிகழ்வுகளை எடுத்து வைத்து அப்போது இருந்த அந்த கோச்சார கிரகங்களுடைய சாரத்தை வைத்து இவருடைய சுய ஜாதகத்தை பொருத்தி பார்த்து பலன் சொல்ற. இது மாட்டினுடைய கொம்பை விட்டு மாட்டினுடைய வாளை பிடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை தான் அவர் செஞ்சார். அதற்கு கூட நம்ம ஒரு பதிவு, ஐயா அங்க வாங்க, இவ்வளவு சுத்தி போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஆதித்ய குருஜி ஐயா, இதை அவருடைய சுய ஜாதகத்தின்படி இதை நீங்க இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தனிப்பதிவாகவே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பதிவில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் மிக தெளிவாக அவருக்கு சொன்னோம். தயவு செஞ்சு இந்த பதிவை பாருங்க. திசை நடத்தும் போது அதனுடைய முழுமையான பலன்கள் என்பது அது நிற்கின்ற சாரத்தின் அடிப்படையில் மட்டுமே தான் அமையும். அதை உன்னதமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொன்ன பதிவிலிருந்தே நாம் ஒரு உன்னதமான ஒரு தெளிவான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு பாருங்க ஐயா அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நாள் வரைக்கும் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். நல்ல மனிதர்,
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஜோதிட புலமை பெற்றவர் தான், அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ராகு ஒரு மனிதனுக்கு இங்கே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். சினிமா துறையில் மட்டும்தான் இங்கே பெரிய அள்ளி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ராகுக்கு கட்டாயம் கிடையாது. இது 100 ரூபா 50 ரூபா வாங்கக்கூடிய ஜோதிட துறையிலும் கூட 20,000 30,000 50,000 கட்டி கூட ஜோதிடத்தை அவர் பார்க்க வைக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு அந்த ராகு தன்னுடைய காரகத்தை தான் அமர்ந்த தான் இணைந்த கிரகங்களோடு இணைகின்ற போது அவர் அதன் மூலமாக அனைத்தையும் கவர்ந்து அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் உச்சத்தில் கொண்டு போய் அதில் மிக பெரும் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுக்கு ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு நடந்த ராகுவினுடைய திசை மிக மிக உன்னதமான ஒரு உண்மையை புரிய வைத்தது. அவர் இங்கே அவரை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விருப்பம் இல்லை. என்னுடைய ஒரு மானசீக குரு என்பவர் இங்கே அவர் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு குருக்கு எதிரானவங்கள்லாம் இங்கே கிடையாது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, வந்தவர் பரம்பொருளாக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்கே சொல்கிறோமே தவிர்த்து அவருக்கு ஒரு எதிர்த்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே வெளிப்படுத்தலாம். சரிங்களா? இதில் அவருக்கு பாதகம் என்பது இங்கே செயல்படுகிறது. பாதகம் என்பது மனைவி ஸ்தானத்தில் ஏற்கனவே இங்கே உயிர்காரகம் என்பதை அங்கே பின்னுக்கு தள்ளி 11 என்கின்ற அதற்கு மாற்றான இன்னொரு உயிர்காரகத்தை இங்கு இணைத்த பிறகுதான் அவருடைய வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பாக்கியங்கள் வரைக்கும் அனைத்து நன்மைகளும் அங்கே நடைபெற்றதால் அவருக்கே இங்கே பாதகம் செயல்பட்டது. அதன் கோடிகளில் ஒருவருக்கு மிக அரிதாக பாதகஸ்தானத்தின் அதிபதி பாதகத்தை செய்வாரே தவிர்த்து மற்றபடி பாதகங்களை செய்ய மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை அவருடைய சுய ஜாதகத்துக்கே இங்கே பலன் தராது. அப்படிங்கிற பலன் தரவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே. அதற்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் அவரை பற்றி நம்ம பேசணும். சரிங்களா? இப்போ இங்கே எப்போது பாதகாதிபதி நன்மை செய்வார் சரி அப்படிங்கிறது இங்கே வேணும். அதுதானே நம்மளுடைய தலைப்பு. இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதிகள் என்பவர்கள் இங்கே ஒரு ஏற்கனவே சரலக்னத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது இங்கே ஸ்திரலக்னத்தை எடுத்துக்கலாம். இப்போ மேசத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ரிஷபம் என்பது ஸ்திரலக்னம். இந்த ஸ்திரலக்னத்தில் ஒருவன் பிறந்திருக்கிறார் அப்படின்னா இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே பாதகஸ்தானத்தின் அதிபதியாக வருவார். ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சதுரங்க ஆட்டையை போன்று ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இங்கே அவனுடைய வாழ்வில் முதல்நிலை கதாநாயகன் என்பது அந்த சதுரங்க ஆட்டையில் சொல்லப்படுகின்ற அந்த ராணியை போன்று ஒரு மனிதனுடைய முதல்நிலை கதாநாயகன் என்பவர் இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி. அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியே இங்கே பாதகத்தை இங்கே செய்வதற்கு கடமைப்பட்டவர் என்பதால் இவருடைய பாதகஸ்தானம் என்பது எப்படி செயல்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயற்கையின் நிகழ்வாக இது நடந்துதான் ஆக வேண்டும், இது கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற விதத்தில் தான் அவர் பாதகத்தை இங்கே செய்வாரே தவிர்த்து மிக மிக கொடூரமான முறையில் அந்த பாதகத்தை செய்ய மாட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? சரிங்களா? அதனால் இங்கே இப்போ ஸ்திர லக்னத்தை பற்றி இங்கே சொல்வதனால் நான் இந்த பதிவை இதனோடு இணைத்து இந்த புரிதலோடு சொல்கிறேன். அதனால தான் இதை பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, இங்கே ஸ்திர லக்னத்தினுடைய அதிபதி 9ஆம் அதிபதி அங்கே வர்றதுனால பாதகத்தை செய்ய மாட்டார். பாதகத்தை செய்வார். ஆனால் இந்த பாதகம் என்பது பாதகமாக இருக்காது, இயற்கைக்கு மாறாக இருக்காது. இயற்கைக்கு உகந்ததா இயற்கையின் நிகழ்வுகளாக ஒரு மனிதன் கடந்து செல்ல வேண்டிய நிகழ்வுகளாகத்தான் இருக்குமே தவிர்த்து மிக கொடூரமான பாதகமாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை. அந்த ஸ்திர லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே 7 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 இருக்கும்போது நேரடியாக லக்னத்தோடு தொடர்பில் இருப்பார். அப்போ லக்னத்தோடு தொடர்பில் இருக்கின்ற போது நேர் 7ஆம் பாவகம் என்பதால் அந்த 9 கூடிய காரகம் என்பது இங்கே என்ன தந்தையை சொல்லக்கூடியது. அப்போ அல்லது அந்த தந்தை மற்றும் இவருக்கான உறவுகளில் என்பதில் இங்கே விலகல் என்பது இங்கே இருக்கும். சரிங்களா? அந்த தந்தை மகன் என்கின்ற உறவுகளில் இங்கே பிரிவுகள் நிரந்தர பிரிவுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிரந்தர பிரிவுகள். அதுக்கு இங்கே ஒரு ரிஷப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இங்கே ஒரு 10 வயசில் சனி தசை வருது அப்படின்னா இங்கே தந்தை பாதகத்தை சந்திப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தந்தையினுடைய உயிர்காரகம் இங்கே பாதிக்கப்படாது. இதுக்கு தான் சொன்னேன், இயற்கைக்கு மாறாக பாதகத்தை இந்த ரிஷப லக்னத்திற்கு அந்த சனி செய்வதில்லை. ஆனால் என்ன நிகழும் அப்படின்னா இயற்கையாகவே அந்த பாக்கியத்தை தேடி அந்த தந்தை என்பது இவரை பிரிந்து அயல்நாடு செல்வார். 9ஆம் பாவகம் இங்கே அயல்நாட்டினுடைய காரகத்தையும் மறைமுகமாக சொல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இங்கே என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பாக்கியத்தை தேடி கொடுப்பதற்காக ஒரு தற்காலிக பிரிவை
சந்திப்பார் அவருடைய தந்தை. இதன் காரணமாக ஒன்று இந்த பையன் படிப்பு சார்ந்து இவன் வெளியிடங்களுக்கு போவான், அல்லது இங்கே என்ன நடக்கும்னா இவருடைய தந்தை இவருக்கு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா தகப்பனுடைய சம்பாத்தியம் என்பது குழந்தைக்கு பாக்கியம் தான். அப்போ இவருக்கு பாக்கியத்தை கொடுக்கும் விதமாக அவர் அயல்நாடு செல்வார். இதுதான் 100% உண்மையான பலனாக இருக்கும். சரிங்களா? இந்த நிகழ்வுகள் தான் அப்போ பாதகாதிபதி அப்போ தந்தையினுடைய அன்பை பெறவில்லை என்பதும் இங்கே ஒரு பாதகம் தான். ஆனால் அந்த பாதகம் என்பது இவர் இப்போ ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது இங்கே தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்க. அப்போ தந்தையினுடைய அந்த அன்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிறதும், அந்த சிறு வயதில் தந்தையினுடைய அன்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பாதகம் தான். ஆனால் அது இயற்கையின் நடைமுறைக்கு உகந்ததாக மாறிவிடுகிறது. அது இயற்கைக்கு மாறான மிகப்பெரிய பாதகம் இல்லை. இதே போன்ற பாதகத்தை இந்த சனி செய்வார். இதே போன்று அந்த ஜாதகனுக்கே ஒரு 40 வயது நெருங்குகின்ற போது இங்கே தந்தையை நிரந்தரமாக பிரித்து, உயிர் காரகத்தை நிரந்தரமாக பிரித்து, அதன் மூலமாக தந்தையினுடைய எல்லாமே பிறகு யாரை போய் சேரும்? மகனை தானே போய் சேரும். இது உலக இயற்கை தானே. அதே போன்று தந்தைக்கு ஆயுளுக்கு பிறகு தந்தையினுடைய காரகத்தினுடைய அனைத்து பாக்கியங்களும் இவரை வந்தடையும். அதற்கு பிறகு இவர் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, இவர் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி, 9 என்ற உயிர்காரகம் என்பது பிரிந்த பிறகு இவருக்கு அபரிவிதமான நன்மைகள் என்பது இங்கே கிடைக்கும். அப்போதுதான் சனி தசையில் இங்கே எனக்கு ஒரு சனி தசை நடக்குங்க, எனக்கு ரிசர்வ் லக்னம் சனி தசை நடக்குங்க, ஒன்றுமே நல்லது செய்யலைங்க அப்படின்னா ஒரு 40 வயதுக்காரனுக்கு இங்கே நன்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தந்தை காரகம் என்பது, அந்த தந்தையினுடைய உயிர் காரகம் என்பது பிரிந்த பிறகு மட்டும்தான் அவருக்கான பாக்கியங்கள் என்பது அபரிவிதமாக கிடைக்கும். இப்போ இதே போன்று இங்கே உபய லக்னத்துக்கு இப்போ ஆதித்ய குருஜி ஐயா ஜாதகத்தை வச்சு சொல்லிட்டீங்க. அதே போல இப்போ நம்ம சரலக்னத்துக்கு மட்டும் எந்த ஒரு உதாரணமும் சொல்லலை. இதற்கு ஆகப்பெரும் சான்று அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ஜாதகம். பாதகாதிபதி என்பவர் ஒரு மனிதனுக்கு இங்கே பொருள் காரகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உயிர் காரகத்தை நலிவடைய செய்து அங்கே பொருள் காரகத்தை கொடுப்பார். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தின் உறவுகளினுடைய உயிர் காரகம் நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் பாவகத்தினுடைய பொருள் காரகம் அனைத்தையும் இவர் இங்கே கெடுப்பார் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. சரிங்களா? பாதகாதிபதி எப்போது நன்மை செய்வார் அப்படின்னா சரலக்னத்துக்கு 11 கூடிய மூத்த சகோதர ஸ்தானத்தில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திய பிறகுதான் அவர் இங்கே நன்மை செய்வார். உபய லக்னத்திற்கு இங்கே 7 கூடிய மனைவி ஸ்தானத்தினுடைய உறவுகளை நலிவடைய செய்து விட்டார் அப்படின்னா அதற்கு பிறகுதான் நன்மையை செய்வார். இந்த ஸ்திர லக்னம் மட்டும் இங்கே என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதகத்தினுடைய தன்மை இயற்கையின் நிகழ்வுகளாக இங்கே கலந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பான டெப்த்தான ஒரு உண்மைங்க, மூல நூல்களில் இல்லாத ஒரு உண்மை. சரிங்களா? அப்போ பாதகாதிபதி எப்போதும் பாதகம் செய்வார். அதிலும் சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற இந்த 3 லக்னங்களிலும் உபய லக்னமான புதனினுடைய மிதுனம் கன்னி, அதே போல குருவினுடைய தனுசு மீனம், இந்த 4 உபய லக்னங்களுக்கும் 7ஆம் பாவகம் என்பது பாதகமாக வருவதால், பாதகம் என்பது நேரடியாக லக்னத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாவகம் 7ஆம் பாவகம் தாங்க. 2ஆம் பாவகம் கூட இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இங்கே 2ல் இருக்கிறதுனால தான் தனத்தை துரத்திக்கிட்டே ஒரு மனுஷன் ஓடுவான். 12ங்கிறது விரயம் அப்படிங்கிறதுனால அந்த 12ஆம் பாவகம் அந்த துரத்திக்கிட்டு 2ஆம் பாவகத்தை துரத்திக்கிட்டு ஓடுற, தனப்பாவகத்தை துரத்திக்கிட்டு ஓடுற அந்த லக்னங்கிற உயிர் பாவகத்தை விரயம் பண்ணதுக்கு பின்னாடி இருந்து துரத்திக்கிட்டே ஓடி வரும். புரிஞ்சா உங்களுக்கு? இது ஒரு வட்டம், 360 டிகிரி தான் வாழ்க்கையே. அதுதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் சொல்கிறாங்க. இந்த ஓட்டத்தில் 2ஆம் பாவகத்தை துரத்துறத எந்த மனுஷனும் விட மாட்டான். அம்பானியாக இருந்தாலும் மீண்டும் துரத்துக்கிட்டே தான் ஓடுவார். அதே போல் இந்த 12ஆம் பாவகம் என்கின்ற விரயமும் இந்த லக்னம் என்கின்ற உயிர்காரகத்தை துரத்துவதை விடாது. கடைசியில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னா இந்த 12ஆம் பாவகம் தான். அது அவருடைய ஆயுள் முடிவாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை தத்துவம். சரிங்களா? இதில் நேர் 7ஆம் பாவகம் என்பது அந்த மனிதனோடு லக்னத்தோடு உயிரோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறதுனால இந்த உபய லக்னக்காரனுக்கு மட்டும் பாதகம் ரொம்ப ரொம்ப வலுத்து இங்கே செயல்படும். அது மனைவி அப்படிங்கிறதுனால சொல்ல இயலா துயரங்களை இங்கே மனைவி உறவு அமைவதோ அல்லது அமைந்த பிறகு மனைவி உறவுகள் மூலமாக ஒரு துன்பங்களோ இங்கே எடுத்து சொல்லும். அதனால் பாதகாதிபதி இங்கே பாதகத்தை எப்போதும் செய்வார். எப்போது பாதகாதிபதி நன்மை செய்வார் அப்படின்னா அங்கே உயிர்காரகம் இங்கே சரலக்னத்திற்கு 11 கூடிய மூத்த சகோதரமோ அல்லது மூத்த சகோதரம் இல்லை என்றால் அவரே மூத்த சகோதரம் என்றால் இளைய சகோதரத்தின் மூலமாக பாதகம் செய்த பிறகுதான் அவர் நன்மையை செய்வாரே தவிர்த்து
அதே போல இங்கே உபய இலக்கணத்திற்கு மனைவியை சொல்லக்கூடிய 7ஆம் பாவகத்தினுடைய உறவு இங்கே நலிவடைந்த பிறகுதான் அவருக்கு 7ஆம் பாவகத்தின் மூலமாக இங்கே அபரிவிதமான பாதகஸ்தானத்தினுடைய நன்மைகள் கிடைக்குமே தவிர்த்து, இங்கே ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியே இங்கே பாதகஸ்தானத்தின் அதிபதியாக இங்கே வருவதால் புவியில் வாழும் வாழ்க்கை முறைக்கு இங்கே மாறாக ஒரு நிகழ்வை நிகழ்த்தாமல் அந்த புவியில் நடக்கின்ற ஒரு மாரக நிகழ்வுகளை இங்கே இயற்கையோடு இயற்கையாக இயற்கையின் நீதியாக கலந்து உயிர் பிரிவோ அல்லது தந்தையினுடைய அயல்நாட்டு பிரதேசங்களோ தந்தையினுடைய தொடர்பின்றிய ஒரு நிலையையோ கொடுத்த பிறகு இங்கே அபரிவிதமான அந்த பொருள் காரகத்தை பாக்கியமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சரிங்களா? பாதகாதிபதி எப்போது நன்மை செய்வார் என்றால் அந்த பாதக பாவகத்தினுடைய உயிர்காரகங்கள் நலிவடைந்த பிறகு மட்டுமே தான் பாதகாதிபதி பொருள் காரகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத எல்லா ஜோதிடர்களும் இங்கே புரிஞ்சுக்குவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.